இந்த வீட்டுக்குள்ள ஒருத்தர் வந்து மாமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சில பேர்கிட்ட போயிட்டு லவ் பண்ணு, நீ இவனை லவ் பண்ணு, அந்த கண்டென்ட் நல்லா இருக்கும், நீ வந்து புடவை கட்டிட்டு போய் இந்த இடத்துல இந்த ஒரு சீன் நீ பண்ணினா பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். திவாகர் அப்படிங்கிற ஒரு பர்சன் வந்து பொம்பளை பொறுக்கி அவனுக்கு நீ வந்து சாரி கட்ட போயிட்டு அவனை வந்து நீ லைட்டாக அவனை வந்து நீ ஃப்ளட் பண்ணால் போதும், அவன் வந்து எல்லாத்தையும் வந்து நமக்கு சாதகமாக பண்ணிடுவான், அதனால நீ அதை பண்ணு அப்படின்னு சொன்னதில் இருந்து வியானாவுக்கு எஃப்ஜேவுக்கு நடுவில் வந்து ஒரு லவ் கண்டென்ட்டை பண்ணுங்க, நல்லா இருக்கும், உங்களுக்கு இதன் மூலமாக வாய்ப்பு கிடைக்கும்னு வியானா கிட்ட போய் சொன்ன வரைக்கும் மாமாவில் ஒருத்தர் பார்த்தார். என்னடா இது வீட்டிலே மிகப்பெரிய மாமாவாக இவர் இருக்காரே அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கும் பொழுது, நம்ம எல்லாம் பேசிகிட்டு இருக்கும் பொழுது, அதை விட பெரிய மாமா இங்கே நான் இருக்கேன்டா அப்படின்னு சேனலே வந்து தன்னை அடையாளப்படுத்தியிருக்கிறாங்க ஒரு விஷயத்தில். இப்போ வியானாவும் எஃப்ஜேவும் பண்ணக்கூடிய அந்த கேவலமான ஒரு கன்றாவி கண்டென்ட் காதலை பற்றி மக்கள் வந்து வெளுத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த வியானாவுடைய மற்றும் எஃப்ஜேவனுடைய பிஆர் டீம் என்ன பண்ணுறாங்கன்னா அதை கியூட் மொமெண்ட்டாக போட்டு எடிட் பண்ணி ஒரு லவ் மாதிரி, ஒரு உண்மையான காதலர்கள் மாதிரியும் அப்படியே பயங்கரமான பேக்ரவுண்ட் சாங்லாம் போட்டு எடிட்டிங்லாம் வேற லெவலில் இருக்குது. அந்த மாதிரி எடிட் பண்ணி ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பிஆர் பண்ணி நம்ம பார்த்துருக்கோம், ஒரு சேனலே 2 பேருக்கு நடுவில் ஒரு லவ் கண்டென்ட்டை ஊக்குவிக்குது, அதுவும் இன்னைக்கு நடக்கிற இந்த டாஸ்கில் ஊக்குவிக்குது அப்படின்னா அதை எப்படி நம்மளால் பார்க்க முடியும் அப்படிங்கிறது எனக்கு புரியலை. ஆக்சுவலாக இன்றைக்கான டாஸ்க் என்ன? பிக் பாஸ் ரெசிடென்ஷியல் ஸ்கூல். அந்த பிக் பாஸ் ரெசிடென்ஷியல் ஸ்கூலில் வியானா வந்து ஸ்டூடெண்ட், எஃப்ஜே வந்து அசிஸ்டண்ட் வார்டன் ப்ளஸ் அவர் வந்து அந்த ஸ்கூலினுடைய செக்யூரிட்டி பியூன் ரெண்டுமே அவர் தான். அந்த ஒரு கேரக்டரில் இருக்கக்கூடிய அந்த பர்சன்ஸை நீங்கள் லவ் சாங் போட்டு நீங்கள் என்கரேஜ் பண்ணுறீங்க. அந்த கேரக்டர்னு ஒன்று இருக்குல்ல, அந்த ஏற்கனவே போன வீடியோவில் நம்ம பேசியிருந்தோம், இவனுங்க என்ன டாஸ்க்கு கொடுத்தாலும் அந்த டாஸ்க்கை கெடுத்துருவானுங்க. இந்த டாஸ்கில் கூட நீங்கள் பார்த்துட்டே இருங்க, அதாவது சொசைட்டியில் எதெல்லாம் தப்போ அது எல்லாமே இங்கே ப்ரொமோட் பண்ண போகிறானுங்க. ஸ்டூடெண்ட் வார்டன் காதல், ஸ்டூடெண்ட் டீச்சர் காதல், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ண போகிறானுங்க அப்படின்னு நம்ம பேசி வாயை மூடலை. அவங்க பண்ணுறாங்களோ இல்லையோ சேனலே அதை பண்ணுதுங்க. ஒரு அசிஸ்டண்ட் வார்டனுக்கும் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் நடுவில் வந்து லவ் சீக்வன்ஸை க்ரியேட் பண்ணுதுங்க சேனல். அது பிரதீப் ரங்கராஜனுடைய பாட்டை போட்டு அவன் வந்து இன் பண்ணுவான் பாருங்க. ஒரு பொண்ணுக்கு ஏன் இன்னொரு பொண்ணு வந்து இன் பண்ண முடியாதா? வியானாவுக்கு இன்னொரு பொண்ணு வந்து பெல்ட்டு போட்டால் அந்த பெல்ட்டு ஓட்டையில் போகாதா? வியானா பெல்ட்டு போட முடியலையா, எஃப்ஜே பெல்ட்டு போட்டு விட்றாரு, இன் பண்ணி விட்றாரு, கட்டை பிடிச்சி தூக்குறது. என்ன பார்க்குறதுக்கு எப்படி தெரியுமா இருந்துச்சு? இந்த தோழியா ஏதோ ஒரு படம், அன்பான தோழியா ஆசை ஏதோ ஒரு படங்க, மாதவன் நல்ல ஒரு படம், மாதவனும் ஜோதிகாவும் நடிச்சிருப்பாங்க. இன்னொரு ஃப்ரெண்டு கேரக்டரில் வனிதா அவர்களுடைய தங்கச்சி நடிச்சிருப்பாங்க. சம படம். அதில் வந்து மாதவன் ஒரு கிரிக்கெட்ரு, அது ஜோதிகாவுக்கு புடவை கட்ட தெரியாது. அப்போ மாதவன் தான் புடவை கட்டி விடுவார். கடைசியில் புடவை கட்டி விட்டுட்டு கடைசியில் வந்து அந்த முந்தானையா அதை சொருவார் பாருங்க. அப்போது ஒரு ஃப்ரீஸ் ஒன்று ஆவாங்க ஜோதிகா. அந்த மாதிரி வியானா ஒரு ரியாக்ஷனை கொடுத்து இவர் வந்து பிடிச்சி சொருவுறதும், இப்போ சொருவுறதும், அந்த இதை பிடிச்சி தூக்கி விடுறதும் என்னடா நடக்குதுங்க? சரி, அவங்க அந்த மாதிரி பண்ணுறாங்க, ஓகே. சேனல் ஜியோ ஹாட்ஸ்டாரில் ட்விட்டரில் நான் பார்த்தேன், அதை ஒரு ப்ரோமோவாக எடிட் பண்ணி காதல் கண்டென்ட். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இது வந்து சேனலுடைய ஒரு ஸ்கிரிப்டுன்னு. அது இவங்களே ப்ரூவ் பண்ணிட்டாங்களா? அப்போ ப்ரூவ் பண்ணிட்டாங்களா? ஒரு பக்கம் இந்த மாதிரி இருக்கு. இன்றைக்கான டாஸ்க் வந்து எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமருதீன் அரோராவை லவ் பண்ணுறாரு. அப்புறம் விக்கல்ஸ்க்கும் திவ்யாவுக்கும் நடுவில் ஏதோ லவ்வா. பள்ளிக்கூடம்னாலே காதல் தான். ஒரு காலேஜு அதில் நீங்கள் லவ் பண்ணுறீங்கனாலும் ஓகே, நம்ம அதை வந்து ஊக்குவிக்கலாம். ஏன்னா எல்லோரும் மேஜராக இருப்பாங்க, அந்த இடத்துல நீங்கள் மனசுக்கு பிடிச்ச ஒரு நபரை வந்து விரும்புகிறது தப்பு கிடையாது. ஆனால் ஸ்கூல் அப்படிங்கிறது எல்லாருமே எங்கள் மைனர். அது மட்டும் இல்லாமல் பள்ளிக்கூடங்களில் படிப்பு அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ட், அதை மக்களுக்கு ப்ரீச் பண்ணுவோமா? இந்த சமுதாயம் எந்த அளவுக்கு சீரழிஞ்சு கெட்டு போயிருக்கு, போதை பழக்கம்
சினிமா மயக்கம், இந்த மாதிரியான விஷயங்கள் ப்ளஸ் காதல் அப்படிங்கிற ஒரு தவறான விஷயம். லவ்வை வந்து யாருமே இப்போ ஜென்யூனாக பண்ணுறது கிடையாது. ஓகேவா? எல்லாருக்கும் ஒரு தேவை இருக்குது, அந்த தேவையை தேடி தான் எல்லோரும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், இது வந்து தப்பு, இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம இந்த நிகழ்ச்சியை கொண்டு வந்து நிற்க வேணாமா. ஆனால் மாறாக நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்கூல்னாலே லவ் தான், பயங்கரமாக லவ். ஆனால் என்னதான் இருந்தாலும்ல ஒரு மீம் ஒன்று பார்த்து லிட்ரலாக இப்போ நினச்சா கூட எனக்கு அடிவயிறுலேருந்து சிரிப்பு வருது. என்னென்னா, கமருதீன் அவர்களுடைய புகைப்படத்தை வந்து இப்போ ஃபுல் ஷேவ் பண்ணிகிட்டு இருக்காருல, சீரியஸாக பார்த்து நானே மறந்து போயிட்டேன். ஆமாம், இல்லை பூர்ணிமா மூஞ்சி மாதிரியே இருக்குதுங்க கமருதீன் மூஞ்சி. கமருதீனையும் பூர்ணிமாவையும் பக்கத்தில் எடிட் பண்ணி ஃபோட்டோஸை இப்போ ட்ரெண்ட் பண்ணுறாங்க பாருங்கள். எக்ஸாக்டாக ஆம்பளை பூர்ணிமா நம்ம கமருதீன். கமருதீனை வந்து பல பேர் வந்து விரும்புகிறாங்க. கமருதீன் வந்து ஒரு நல்ல பையன்ப்பா, சூப்பரான ஒரு கேரக்டரு, என்னுடைய ஓட்டு கமருதீன்லாம், கமருதீன் ஸ்குவாட் அப்படின்னு ஒரு பக்கம் போயிட்டு இருந்தா, இவர் ஷேவ் பண்ண உடனே பூர்ணிமா மூஞ்சி மாதிரி இருக்குன்னு ஒரு ஃபோட்டோவை போட்டு வைரலாக்கி விட்ட உடனே அதை பார்த்து பல பேர் சி இந்த மூஞ்சி இருக்கிற எவனுக்குமே நான் சப்போர்ட் பண்ண மாட்டேனா அப்படின்னு சொல்லி கமருதீனுக்கு சப்போர்ட் பண்ணாமல் போகிறாங்க. அப்போ எந்த அளவுக்கு பூர்ணிமாவோட கேம் இந்த மக்களை வந்து பாதிச்சிருக்கு. அப்படின்னா வியானாவுடைய இந்த கேம் அண்டு எஃப்ஜேவுடைய இந்த கேம் வந்து இந்த மக்களை பாதிக்க போகுது. வாழ்நாள் முழுக்க அவங்கள அது துரத்த போகுது. அவங்கள மட்டும் இல்லை, பார்வதி, கமருதீன், அரோரா. ஸோ இந்த டாஸ்கில் இன்றைக்கி என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் டீச்சர்ஸ் 3 பேர் இருக்காங்க. ஒன்று நம்ம பிரஜின் அவர்கள், அவர் தான் பிரின்சிபல். தமிழ் வாத்தியாராக நம்மளுடைய கனி. அதுக்கப்புறமா அமித் வந்து குரூப்பில் டூப்பு உப்புக்கு சப்பானா இப்போ வரைக்கும் வச்சுருக்கிறாங்க. அவருக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்காக எந்த ஒரு கண்டென்ட்டும் இல்லை, எந்த ஒரு சப்ஜெக்டும் வந்து அவருக்குன்னு கொடுக்கப்படலை. அவர் வந்து ஒரு மாதிரி ஒரு ரூடான டீச்சராக சுற்றிக்கிட்டு இருக்காரு. வார்டனாக 2 பேர் இருக்காங்க. கிரிஞ்சி பண்ணுறன்ற பேரில் நம்ம வியானா பண்ணக்கூடிய அந்த கிரிஞ்சினஸ்லாம் நம்மளால் ஓரளவுக்கு மேலே பார்க்க முடியல. அதாவது போயிட்டு ஒளிஞ்சிக்கிறது, பெட்டுக்கு அடியில் ஒளிஞ்சிக்கிறது, அந்த வீடு முழுக்க தேடுறாங்க. கடைசியில் எஃப்ஜே தான் கண்டுபிடிக்கிறார். இவங்க ஒளியறதும் எஃப்ஜே கண்டுபிடிக்கிறதும் அடடே பிடிச்சி இழுக்கிறாப்புல. வெளியில் வந்தோடனே மேடம் சொல்கிறாங்க, நான் வந்து ரொம்ப படிச்சுட்டேன், எனக்கு வந்து போர் அடிக்குது, எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, நான் படிக்க மாட்டேன், நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன். அதுவும் வந்து அமித் வந்து கிளாஸே எடுக்கல, அவருக்குன்னு சப்ஜெக்டே கொடுக்கல. நான் அமித் சார் கிளாஸுக்கு போக மாட்டேன், அவர் எனக்கு பிடிக்கல, அவர் முறைச்சிக்கிட்டே இருக்காரு, திட்டிக்கிட்டே இருக்காருன்னு என்னென்னமோ பேசுது பைத்தியம் மாதிரி. அவனுடைய கேரக்டரை மறந்துட்டு நடந்துக்கிட்டு இருக்கான். எஃப்ஜே யார்? அசிஸ்டண்ட் வார்டன். பார்வதி யார்? வார்டன். இவங்க 2 பேரும் அவங்களோட வேலை என்னென்னா, ஸ்டூடெண்ட்ஸை கிளப்பி ஸ்கூலுக்கு அனுப்புகிற வரைக்கும் தான் அவங்க வேலை. ஒன்ஸ் அவங்க ஸ்கூலுக்கு ரீச் ஆகிட்டாங்க அப்படின்னா அதோட டீச்சர்ஸ் பொறுப்பு. இப்போ வியானா வந்து ஸ்கூலுக்கு வரமாட்டேன் அப்படின்னு வந்து உட்காந்துட்டு இருக்கும்போது அமித்தும் கனியும் உட்காந்து சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு லாஜிக் இருக்குது. சம்மந்தமே இல்லாமல் அந்த இடத்துல ஸ்கோர் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்வதியும் உட்காந்துக்கிட்டு வியானா வந்து போயிருமா, ப்ளீஸ்மா, நான் சொல்கிறத கேளுமா அப்படின்னு ஒரு பக்கம் அவங்க, இன்னொரு பக்கம் நம்ம அசிஸ்டன்ட் வார்டன் எஃப்ஜே சார் உட்காந்துக்கிட்டு செல்லமா, போயிருமா, செல்லமா. அதுக்கப்புறம் ஒன்று பண்ணார் பாருங்க நம்ம அசிஸ்டன்ட் வார்டன், அதாவது பெண்களின் பாதுகாவலர் அந்த மாதிரி தான் அவரை புகழணும். உக்காந்துட்டு சீசா விளையாடுறாரு. யாரு கூடனா அந்த டாஸ்கில் ஸ்டூடெண்ட்டாக இருக்கக்கூடிய வியானா கூட ஒரு வார்டன் உட்காந்துக்கிட்டு சீசா விளையாடிக்கிட்டு இருக்காரு. 2 பேரும் உட்காந்து அப்படியே கொஞ்சி பேசிக்கிட்டு சீசா விளையாடிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு பார்வதி ஆனால் கரெக்டாக கேட்டாங்க இந்த இடத்துல. அதை வந்து பார்வதி அப்ரிஷியேட் பண்ணோம். நீங்கள் வந்து ஒரு வார்டன், அவங்க வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டு, நீங்கள் அந்த மாதிரிலாம் ஒரு ஸ்டூடெண்ட் கூட போய் விளையாடக்கூடாது, அது தப்பு அப்படின்னு அவங்க மட்டும்தான் சொன்னாங்க. அப்போ கூட அவன் என்ன சொல்கிறான், நான் அப்படிலாம் பண்ணலை, நான் வந்து அவளாம் வந்து என் பொண்ணு மாதிரி நினச்சிட்ருக்கேன், நீங்கள் அப்படிலாம் பேசாதீங்க. யோ எப்படி இருந்தாலும் தப்புயா, அது எந்த ஸ்கூல்லையுமே நடக்காது. கேரக்டராக ப்ளே பண்ணுங்கள், உங்களுடைய கேரக்டரை நீங்கள் வந்து க்ரோ பண்ணிக்கலாம்னு பிக் பாஸ் சொன்னார். அதுக்குன்னு இந்த மாதிரிலாம் க்ரோ பண்ண சொல்லலை. இது சேனலுக்கும் கெட்ட பேர், உங்களுக்கும் கெட்ட பேர். அல்டாச்சு அந்த மாதிரி அல்டாச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அரோராவுடைய பர்ஃபார்மன்ஸ், அதில் கூட அரோராவுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. கமருதீன் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுறாரு.
சாண்ட்ரா, திவ்யா நல்லாவே அவங்களுடைய கேம் விளையாடுறாங்க. கானா வினோத் அவர் ஒரு மாதிரி, அவரும் பார்த்தீங்கன்னா அந்த 12th ஸ்டூடெண்ட் மாதிரி அவர் நடந்துக்கல. அவர் ஒரு மாதிரியா அவருக்கு என்ன வருமோ அதை வந்து அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. டீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் கனி நல்லாவே டீச்சிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்டு பிரஜன் அவர்களும் ஓகே, அவர் வந்து ஒரு கேரக்டர், திக்குவாய் கேரக்டர் எடுத்து அவர் ஒரு பக்கம் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு ஸ்ட்ரிக்டான வாத்தியாராக அமித்துமே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பார்வதி என்னென்னமோ ட்ரை பண்ணுறாங்க. இப்படி ஒரு வார்டனாக நான் பார்த்ததே இல்லை. ஃபேன்சியாக ஒரு சாரீ கட்டிக்கிட்டு லூஸ் ஹேர் விட்டுக்கிட்டு பயங்கரமான ஒரு வார்டனாக இருக்காங்க. அண்டு அந்த அசிஸ்டன்ட் வார்டன் வந்து பெண்கள் மேலே, குறிப்பாக வியானா அப்படிங்கிற ஒரு ஸ்டூடெண்ட் மேலே ரொம்ப கண்ணாக இருக்கிறாரு, கண்ணும் கருத்துமாக இருக்கிறாரு. அது வந்து பார்க்க முடியுது. இவங்க சமைக்கிறன்ற பேரில் இவங்களுக்குள்ளே நடக்கிற சண்டை, அதாவது ஒருத்தர் விட்டு ஒருத்தர் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடாது. இப்போ அசிஸ்டன்ட் வார்டன் வந்து வார்டனுக்கு கீழே தான். ஆனால் அசிஸ்டன்ட் வார்டன் என்ன பண்ணுறாருன்னா வார்டனை தாண்டி செயல்படுறா. அப்படி வார்டன் ஒரு இடத்துல கேட்குறாங்க, நீங்கள் அசிஸ்டன்ட் வார்டன் தான், நீங்கள் அந்த வேலையை கரெக்டாக பண்ணுங்கள், நீங்கள் என்ன சொல்லாதீங்க, என்னுடைய வேலையை நீங்கள் வந்து எப்படி செய்யணும்னு சொல்லாதீங்கன்னு பார்வதி கேட்குறாங்க. ஸோ இவங்களுக்குள்ளே யாரா பெர்ஃபார்ம் பண்ணுறது, நீயா நானா அப்படிங்கிற ஒரு போட்டி வந்து போய்கிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. அண்ட் கீர்த்தி சுரேஷ் அவர்கள் இந்த வீட்டுக்கு ப்ரொமோஷனுக்காக வந்திருந்தாங்க. அவங்களுடைய படம் ரிவால்வர் ரீட்டா அப்படிங்கிற ஒரு படத்துக்கான ஒரு ப்ரொமோஷனுக்கு வந்திருந்தாங்க. அவ்வளோதான். பெருசாக இன்றைக்கி ஷோவில் சொல்கிற மாதிரி சுவாரஸ்யமாக எதுவுமே இல்லை. இந்த அநாகரிகமான சமுதாயத்துக்கு சீர்கேடான விஷயங்களை மட்டுமே இங்கே இருக்கக்கூடிய சில பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும்தான் நடக்குது. ஒரு ஸ்டூடெண்ட்டும் டீச்சரும் லவ் பண்ணுறதை எங்கேயுமே நம்ம ஆதரிக்கவும் முடியாது, அதை ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு ஸ்டூடெண்ட்டும் ஒரு அசிஸ்டன்ட் வார்டனும் சேர்ந்து வந்து ஒரு மாதிரி பண்ணுறது, அந்த கேரக்டருக்கான மரியாதையை கொடுக்கணும். இதெல்லாம் நம்ம எப்பயுமே சொல்கிறது இதான். நீ என்ன கேரக்டரில் இருக்கிறியோ அந்த கேரக்டரை நீ ரெப்ரசன்ட் பண்ணணும். நீ அதை தாண்டி ஒரு விஷயம் வந்து உன்னுடைய வியானாவாக நடந்துக்கிட்டீங்கன்னா அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற அந்த கேரக்டரை நீங்கள் வந்து அவமதிக்கிறீங்க. வெளியில் அது வேறு மாதிரி ஒரு எக்ஸாம்பிளை க்ரியேட் பண்ணும். அதே மாதிரி ஒரு வார்டன் வந்து வார்டனாக நடந்துக்காமல் அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாதுகாப்பே வார்டன் தான். வேலையே பயிரை மேய்ஞ்ச கதையாக வார்டனே ஸ்டூடெண்ட் மேலே கண்ணாக இருக்கிறது. அது வந்து எப்படி 24 மணி நேரம் டாஸ்க்குன்னு சொல்லியாச்சு. நீங்கள் வந்து இந்த டாஸ்க் வந்து தற்காலிகமாக ஒத்தி வைக்கப்படுகிறதுலாம் சொல்ல முடியாது. அது இந்த டாஸ்கில் கிடையாது. ஒன்ஸ் உங்களுடைய ஸ்கூல் டைம் முடிஞ்சதுன்னா நீங்கள் ஹாஸ்டலில் இருப்பீங்க. ஹாஸ்டல் டைம் வந்து போயிட்டுருக்கோம். மறுபடியும் நீங்கள் காலையில் எழுந்திரிச்சிங்கன்னா மறுபடியும் ஸ்கூல் ஸ்டார்ட்டு. ஸோ இது 24 ஹவர்ஸும் நீங்கள் உங்களுடைய கேரக்டரை கேரி பண்ணிட்டு போகணும். பார்வதிலாம் கமருதன் கூட சேர்ந்துட்டு இந்த டாஸ்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தம் அடிச்சுட்டு வரலான்னு கூப்பிடுறாங்க ஸ்மோக்கிங் ரூமுக்கு. இவங்க வர ஆனாவுன்னா 2 பேரும் ஸ்மோக்கிங் ரூம் போயிடுறாங்க. ஆனால் திவ்யா ஸ்மோக்கிங் ரூம் போனப்போ சேனல் காட்டுச்சு. கமருதனும் பார்வதி ஸ்மோக்கிங் ரூம் போகிறத காட்டினதே கிடையாது. அவங்க என்ன பேசிக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க, எதையுமே காட்டினது கிடையாது. ஜஸ்ட் அவங்க வந்து ஸ்மோக்கிங் ரூம் போகிறது மட்டும்தான், போகிறது வர்றது மட்டும்தான் நமக்கு தெரியுதே தவிர்த்து அங்கே என்ன நடக்குதுன்னே மக்களுக்கு தெரியலை. அப்போ தெரியாத அளவுக்கு அங்கே என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதும் புரியலை. ஸோ இதான் டாஸ்கில் நான் நோட் பண்ண சில விஷயங்கள் தான். நீங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது, உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.